ஹாய், இது செவ்வாய்க்கிழமை நேத்திக்கான வீடியோ தான். நேற்று பார்த்திங்கன்னா எழுந்ததுமே துணி துவைக்கிறதுக்கு துணியை ஊற போட்டு துவைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா தம்பிக்கு வந்து யூனிஃபார்ம் 2 செட் இருக்குது. இன்றைக்கி ஒன்று போட்டு போனால் நெக்ஸ்ட் டே ஒன்று துவைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கூட இருந்த ஒரு 2-3 துண்டு அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே சேர்த்து துவைச்சி போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் வேலைக்கு வந்தாச்சு. என்ன சமைச்சேன்னா சாதமும் புதினா சட்னியும் தான். புதினா சட்னியிலே தம்பிக்கு ஆனியன்லாம் போட்டு அப்படியே வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளம்பழம் உரித்து வச்சாச்சு. அவன் தூங்கிட்டே இருந்தான். அந்த டைமில் நம்ம சமைச்சிட்டு ஹீட்டர் போட்டு வச்சிட்டோம்னா அவன் எழுந்ததுமே குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவனுக்கு. ஸோ அந்த வேலை தான் பார்த்துட்ருந்தேன். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது, ஸ்நாக்ஸு, தென் வந்து சமைச்சி பாக்ஸுக்கு போட்டு ஆற வைக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிவிடுவேன். அவன் எழுந்தானா நெக்ஸ்ட்டு அவனை குளிக்க வச்சு ரெடி பண்ணி அவனை சாப்பிட வச்சுட்டு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ பரபரப்பாக சமைக்கிறையே வேலை செய்கிறியே, எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவன் 9 மணிக்கு போகிறான். ஆனாலுமே கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது ஸ்கூலுக்கு அனுப்ப. அவனுமே தூங்கி எழுந்துட்டான். எழுந்ததுமே நானும் அவன் கூடயே பேசிட்டு அப்படியே சமைச்சிட்ருந்தேன். அப்படியே குப்பையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க அப்பா அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது போகிற வழியில் அங்கே குப்பை போடுற இடம் இருக்கும், அங்கே போட்டு போயிடுவார். ஸோ அதெல்லாம் தான் பண்ணிகிட்ருந்தேன். பண்ணிவிட்டு அப்படியே அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அந்த கிளிப்ஸ்லாம் எடுக்கலை. ஜஸ்ட் அவனை ரெடி பண்ணது அந்த மாதிரி தான். கண்டிப்பாக அவனுக்கு சாப்பாடு ஊட்டும் போது வீடியோ எடுக்கவே முடியாது. ஏன்னா சாப்பாடு டெய்லியுமே இப்போ அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. அவன் எப்பயுமே அந்த மாதிரி பண்ண மாட்டான். டிவி பார்க்காமலும் சாப்பிடுவான். மேக்ஸிமம் டிவி பார்த்துட்டு சாப்பிடுவான், அவ்வளோதான். ஃபோன் நாங்கள் எப்பயுமே கொடுத்ததில்ல. பட் இப்போ அவன் ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் சாப்பிட இது பண்ணுறானேன்னு அது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நல்ல ஹேபிட்டாக என்னன்னு தெரியல, பார்ப்போம் அது எப்படி ஆக போகுதுன்னு. நெக்ஸ்ட் அப்படியே மதியம் அவனும் ஸ்கூலை விட்டு வந்துட்டான். அவனுக்கு நான் கொஞ்சம் சப்பாத்தி சமைச்சு கொடுத்தேன். ஸ்ட்ரெயிட்டாக நைட்டு தான். ஏன்னா நடுவில் நான் சொன்னேன் இல்லையா, ஜேசிஏவை வேலை பார்க்குறேன் ஜியோ கம்பெனிலன்னு சொல்லிட்டு, அந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியாது. எடுக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பிரியாணி. நானே பேர் வச்சேன். ஜஸ்ட்டு தக்காளி சாப்பாடு தான் செய்யலான்ற மாதிரி யோசித்து பண்ணேன். அதில் இந்த கத்திரிக்காய் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை போட்டு பண்ணுவோமே, எங்கேயே ஹஸ்பண்ட்டு சரிபடி வாங்கணும்னு நினச்சேன். வீடியோ எடிட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் என்னையே அறியாமல் தூங்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.